வெல்கம் டு சேனல். ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சது 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 20 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுட்டோம். இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் மிளகாத்தூளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் நான் சேர்க்கலை. இப்போ அதெல்லாம் சேர்த்துட்டு அந்த புளி இப்போ தக்காளி நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த புளி கூட சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நம்ம கரைச்சி வச்ச விழுதை நம்ம சேர்த்துடலாம். புளி தண்ணியும் தக்காளி மிளகாத்தூள் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இது வந்து கொதிக்கட்டும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு. நல்லா சுண்டணும், குழம்பு வந்து நல்லா சுண்டி வரணும். இப்போ இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கடல மாவு, மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா வாழைப்பூவை பெரட்டிட்டு நல்லா ஆஞ்சிட்டு பெரட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குழம்பு நல்லா சுண்டிருச்சு. இந்த மாதிரி சுண்டும் போது இப்போ பாருங்கள், இப்போ இந்த டைமில் வாழைப்பூ சேர்த்துட்டு நல்லா லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப கேட்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.